திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், சினிமாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரா இத்தனை வருஷமா இல்லாமல் புதுசாக தங்களோட அரசியல் கருத்துக்களையும் அரிய கருத்துக்களையும் பொதுவெளியில் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் மாஸ்டர் மகேந்திரன்கிற ஆக்டர் வந்து ஒரு ஒரு ரொம்பவே கான்ட்ரவர்சியான ஒரு பதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. கரண்ட் இல்லையா, ஏன் கேள்வி கேட்குறீங்க, வீட்டில் சோலார் சிஸ்டம்லேருந்து கரண்ட் எடுக்க சொல்கிறாரு சார். சோலார் எனர்ஜிக்கும் சோலார் சிஸ்டத்துக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியாமல் பேசுகிறார். பொதுவாகவே இவரோட ஆட்டிடியூட் தானே. அண்ட் இந்த வகையில் அவரோட ஒப்பீனியன் பற்றின உங்கள் கருத்து என்ன சார்? நான் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு திருமணத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதே பாண்டிச்சேரி கதை தான். அங்கேருந்து வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார். சார், இந்த மகேந்திரன் ஏதோ சர்ச்சையாக பேசியிருக்கிறார், பயங்கரமாக போயிட்டுருக்கு, பார்த்தீங்களா அப்படின்னாரு. நான் வந்து ட்ராவல் இருந்ததுனால எதுவுமே பார்க்கல, யூடியூப்பு எதுவுமே பார்க்கல. என்னங்க யாருங்க மகேந்திரன் அப்படின்னேன். அதாங்க இந்த நடிகர் மகேந்திரன். நடிகர் மகேந்திரன் அப்படி யாருமே இல்லையேங்க அப்படின்னேன். சார், இந்த மாஸ்டர் மகேந்திரன் அந்த பையனா? அப்படி சொல்லுங்கங்க. மாஸ்டர் மகேந்திரன் வந்து சர்ச்சையாக தானேங்க ஏதாவது பண்ணுவார், இப்போ என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் போய் நீங்களே வந்து பாருங்கள் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே என்ன அப்படின்னு போய் தேடி பார்த்தா என்னென்னமோ பேசி வச்சுருக்காருங்க. என்ன வாயில் வருதோ, என்ன அவர் மனசில் வந்திருக்கோ அவ்வளோத்தையும் பேசி வச்சுருக்காரு. அதாவது இந்த மின் தடை இந்த பற்றி கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து மின்சாரம் எல்லா இடத்துலையும் கிடைக்கல, பல மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஆட்சி வந்து ஒரு மாதம்தான் இருக்குது, ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. அவர் வந்து அவரை வந்து ஒரு டிவி கட்சி சார்ந்தவர் மாதிரி அடையாளப்படுத்துகிறார். விஜய் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் மாதிரி சொல்றாரு. விஜய்க்கு ஒரு நெருக்கமான நண்பர்னு சொல்றாரு. அது எப்படி சொல்லியிருக்காருன்னா அதுவும் அந்த பேட்டியில தான் சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முதல்ல வந்து இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு ஒரு படத்தில் வந்து நான் விஜய் அவர்களோட நடித்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். யார் இவருக்கு? விஜய் ஃப்ரெண்ட் ஆகிட்டாராம். இவர் என்ன வயசு, அவர் என்ன வயசு, இவர் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து மின்சார கண்ணான்னு ஒரு படம் வந்துச்சு. மின்சார கண்ணா படம் வரும்போது பார்த்தீங்கன்னா உனக்காக காதலுக்கு மரியாதை, துல்லாதமனும் துள்ளும் எல்லாம் வந்து விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக மாறிட்டார், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நடிகராக மாறிட்டார். அப்போ வந்து இவங்க அப்பா சொன்னாராம், யார் இந்த மகேந்திரனோட அப்பா இவர்கிட்ட சொன்னாராம், டே இந்த மாதிரி வந்து உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குடா அப்படின்னு சொன்னாராம். இவர் வந்து யார் விஜய் அப்படின்னு கேட்டாராம். எப்படி இருப்பாருங்க, யார் விஜய் அப்படின்னாராம். டேய் நீ வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை நடிச்சா? ஓ என் ஃப்ரெண்டா அப்படின்னாராம். மறுபடியும் இவர் ஃப்ரெண்டா, எப்படி எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க, என் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் போய் நடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து தன்னை வந்து என்ன தான் யார் அப்படிங்கிறது, நீங்கள் தன்னிலை மறந்து பேசுகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் யாருன்னே தெரியாமல் மறந்து பேசுகிற ஒரு மனிதர் தான் மாஸ்டர் மகேந்திரன். இன்னொரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார். சிவகார்த்திகேயன் ஏதோ கேள்வி கேட்குறார் ஒரு டிவி, அது பார்த்துருக்கேன், பழசு பார்த்துருக்கேன். அதில் எப்படின்னா அவர் வந்து மாஸ்டர் மகேந்திரன் அப்படிங்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, சார் என்னை மாஸ்டர் மகேந்திரன் சொல்லாதீங்க, நான் நடிகர் மகேந்திரன், என்னை மகேந்திரன் சொல்லுங்கள், நான் இன்றைக்கி வந்து மேஜர் ஆகிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ சிவகார்த்திகேயன் நல்லா கலாய்ச்சி விட்டார், உங்களை யாருமே மகேந்திரன் சொன்னாலே தெரியாது. நான் இப்போ சொன்னது தான், முதல்ல சொன்னேன்ல, மகேந்திரன் சொன்னாலே தெரியாது, மாஸ்டர் மகேந்திரன் சொன்னால் தானே தெரியுது. ஆமாம் சார், என்னை எல்லாருமே மாஸ்டர் மகேந்திரன் சொல்கிறாங்க, எல்லாத்துலேயும் நான் சொல்லிட்டேன், மகேந்திரன் சொல்லுங்கன்னா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னை வந்து சின்ன பையனாகவே பார்க்குறாங்க சார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி அந்த ஒரு காலகட்டம் ஒன்று, அது ஒரு 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 காலத்தில் சின்ன பையனாக நடித்தார், நாட்டாமையில் நடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணம் கோபால்னு ஒரு படம் நடித்தார். அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கு நான் போயிருந்தேன். அது கேஆர் சார் வந்து படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். அந்த நேரத்தில் நாங்கள் காதல் ரோஜான்னு ஒரு படம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம், அது புதுமுகங்களை வச்சு. அந்த டேரக்டரை பார்க்கறதுக்காண்டி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன், வேற ஒரு டிஸ்கஷன் எங்கள் பட விஷயமா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பையனை நான் பார்த்தேன். அப்போ தான் நான் நேரம் அந்த பையனை பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு அந்த காலகட்டத்தில் ஒரு 7 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணாப்புனான்னு சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். இந்த சேட்டை அந்த சேட்டை கிடையாது, பயங்கரமாக இங்கே தாவறது. அது ஒரு தீம் பார்க்கில் வேறு அந்த ஷூட்டிங் நடந்துச்சு. அந்த மெரி கிரவுண்டில் ஏறுறது, அந்த சறுக்கிறதுல இறங்குறது, ஏறுறதுன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுங்க. சரி, சின்ன பையன் ஏதோ கலவரம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, அங்கே வந்து பிரசன்னகுமார்னு ஒரு ரைட்ரு, அவர் யாருன்னா விவேக் இருக்கார்ல, நடிகர் விவேக், அவருக்கு காமெடி எழுதக்கூடியவர், பயங்கரமாக காமெடி எழுதுவார். ஹியூமர் சென்ஸ்னால் அப்படி இருக்கும் விவேக்குடைய. பெரிய ஒரு எப்படி சொல்ல, மார்க்கெட் வந்ததுக்கே அவரோட டயலாக் ஒரு காரணம், அவர் எழுதின அந்த நகைச்சுவை வசனங்கள் ஒரு காரணம். பிரசன்னகுமார் அவர் காலமாயிட்டார். அவர் பேரை வந்து விவேக் வந்து பையனுக்கு பேர் வச்சார். விவேக் பையன் மறைஞ்சு போயிட்டார் இல்லையா, அவருக்கு பிரசன்னகுமார் பேர் வச்சார். அப்போ எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக இருப்பார், ஒரு முக்கியமான ஒரு திறமைசாலியாக இருப்பார். அவர் ஒரு டயலாக் இவர்கிட்ட சொல்லிக் கொடுக்குறாரு இந்த பையன்கிட்ட. இந்த பையன் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து இதெல்லாம் நான் பேச முடியாது, நான் ஏன் இஷ்டத்துக்கு பேசுவேன் அப்படின்னு. இல்லைப்பா இதை பேசுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஷார்ட்டில் வந்து வேற ஒன்று பேசுகிறான். அப்புறம் வந்து சொல்லி திருப்பி சொன்னால் வேற ஒன்று பேசுகிறான். அப்போ டேரக்டர் சொல்லிட்டார், அவன் எனக்கே பேச போகிறாங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். பெரிய அக்க போராக இருக்குது இந்த பையனோட அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஷூட்டிங் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விக்ரமன் இருக்கார்ல டேரக்டர், பூவனக்காலாம் எடுத்தார்ல, அவர் வந்து
நிறைய படங்கள் விஜயகாந்தை வச்சு, விஜயை வச்சு, அஜித்தை வச்சு, பல பிரபலங்களை வச்சு அவர் டைரக்ட் பண்ணியிருக்கார். நல்ல ஒரு மனிதர். ஒரு இயல்பாக அப்படின்னா சத்தம் போட மாட்டார், சைலண்ட்டாக இருக்கும் அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில். நீங்கள் அவர் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில டேரக்டர்ஸ், இப்போ கேஎஸ் ரவிக்குமார்லாம் ஷூட்டிங்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கத்துவார், ஏய் வாடா டேய் அதை பண்ணுறா இதை பண்ணுறா, ஏன்னா ஒர்க்கு டென்ஷனில் கத்துவாங்க. ஆனால் இவர் வந்து சைலண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார், எந்த சத்தமே இருக்காது ஒரு ஷூட்டிங்கில். அவருடைய ஷூட்டிங்க்கு அவருடைய படம் இந்த சூரியவம்சம் படம் வந்துச்சுல்ல, சரத்குமார் நடிச்சார்ல, பிரமாதமான படம். அந்த படத்தில் ஒரு குழந்தை இருக்காங்கல்ல, சரத்குமாரோட பேரன், அதுக்கு வந்து இந்த பையனை தான் முதல்ல கூப்பிட்டு போயிருக்காங்க. பவா லக்ஷ்மணன் ஒரு நடிகர் இருக்கார், காமெடி நடிகர். அவர் சூப்பர் குட் மேனேஜர், அப்போ நடிக்கவும் செய்வார், மேனேஜர். ஆமாம், அந்த படம் சூப்பர் குட் படம் தான். அப்போ அவர்கிட்ட சொல்லியிருக்காரு ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் வேணுமே அப்படின்னோடனே இந்த பையனை கூப்பிட்டு போய் விக்ரமன்ட்ட காமிச்சிருக்காங்க. அவர் பார்த்துட்டு நல்லா தான் இருக்கான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். பார்த்துட்டு ஓகேன்ட்டார். சின்ன பையன் என்னென்ன படம் நடிச்சிருக்கான் அப்படின்னோடனே ஏதோ ஒரு 4-5 படம் நடிக்கிறான் சார், பிஸியாக இருக்கான் அப்படின்னோடனே ஓகேன்ட்டார், நடிப்பான் போலன்ட்டு. ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குல்ல, அன்னைக்கு வருவாங்கள்ல லொக்கேஷனுக்கு, அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே லொக்கேஷனுக்கு வந்திருக்கான். வந்தோடனே டேய் இந்த டைலாக்டா அப்படின்னோடனே அவன் கேட்டிருக்கான் டைரக்டர் பார்த்து, எனக்கு எத்தனை ஷாட் இருக்குது அப்படின்னு கேட்டு. ஆமாம், அப்போ வந்து என்ன வயசுன்னு தெரில, ஒரு 5-6 வயசு இருக்குமான்னு தெரில, எத்தனை ஷாட் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கான் டேரக்டர்கிட்ட. சொல்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒரு ஒர்க் மூடில் போய் இந்த கேமராமேன்ட்ட வந்து ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, இங்கே கேமரா வைங்க அப்படியே ஜூம் பண்ணி போங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அவர் முன்னாடி போய் நின்றுட்டு, அங்கிள் எனக்கு டைலாக் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சரத்குமாருக்கு வேறு ஏதோ சீன் வந்து சொல்லியிருக்காரு, சார் இப்படி வந்து டைட் வரும் சார் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ், நீ கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இவன் போயிட்டு கேமராவில் என்னை எடுக்கும்போது என்ன லென்ஸ் போடுறீங்க அப்படின்லாம் கேட்டிருக்கான். கடுப்பாக என்ன தெரியுமா செஞ்சுருக்காரு, அந்த பவா லக்ஷ்மணனை கூப்பிட்டு இந்த பையனை உடனே இந்த இடத்துலேருந்து கூப்பிட்டு போயிரு, இல்லைன்னா அடிச்சே கொண்டுருவேன் அப்படின்ட்டு இருக்காரு. எப்படி அடிச்சே கொண்டுருவேன் அப்படின்ட்டு இருக்காரு. இது வந்து இந்த ஆட்டிடியூடு 5 வயசுலேயே இருந்திருக்கு. இந்த 5 வயசுலேயே வந்து ஒரு டேரக்டர்கிட்ட போய் ஒரு பட வாய்ப்பு கிடச்சி ஒழுக்கமாக நடிப்பாங்கள்ல. சின்ன பையனா என்ன பண்ணுவாங்க, சேட்டை பண்ணுவாங்க, இங்கே குதிக்கணும் அங்கே குதிக்கணும், சாக்லேட் கேட்கணும், பிஸ்கட் கேட்கணும், ஏதோ வந்து பசிக்குதுன்னா அழுகணும், இதான் சின்ன பசங்க செய்வாங்க. இவன் அப்படி இல்லை, பயங்கரமாக பேசுவாங்க. அகராதின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பா இவன் என்னப்பா இவன்கிட்ட பேசவே முடியாது, பயங்கரமான அகராதி பயலாக இருக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வாய்க்கு வந்ததை பேசுகிறது, நினச்சதை பேசுகிறது. அதாவது 5 வயசுலேயே 50 வயசுக்காரன் பேசுகிற பேச்செல்லாம் பேசுவான் அந்த பையன். புரியுதுங்களுக்கு? ஓவர் மெச்சூரிட்டி. மூளை வந்து 5 வயசு மூளை தான். அந்த 5 வயசு மூளை அதுக்கப்புறம் 5 வயசு மூளையாகவே இருக்குது, இன்றைக்கும் 5 வயசு மூளையாகவே இருக்குது. இப்போ வந்து 35-38 வயசு இருக்கும், ஆனால் மூளை வந்து 5 வயசு மூளை தான். இப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்லணுங்கிறாரு, என்னை மாஸ்டர்னு சொல்லாதீங்க மிஸ்டர்னு சொல்லுங்க அப்படின்னா, மிஸ்டர்னு சொல்கிறோம், மிஸ்டர் மகேந்திரன் அப்படின்னு சொல்கிறோம், மேஜர் ஆயிட்டார் மகேந்திரன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கான தகுதியோடு நீங்கள் நடந்துக்கணும்ல, அப்போது அதுக்கான குவாலிட்டியோடு நீங்கள் நடந்துக்கணும். எதுவுமே இல்லையே. ரொம்ப நாளாக ஏதோ சின்ன சின்ன வேடங்களில் நடித்து அப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்தில் இந்த சின்ன விஜய் சேதுபதி ரோல், இந்த லோகேஷ் கனகராஜுக்கு ஆளே கிடைக்கலையான்னு தெரியல, இவர் கொண்டு வந்து கொடுத்து நல்லா தான் நடிச்சிருந்தார்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேரக்டர் நல்லா தான் நடிச்சிருந்தார், நல்லா நடிப்பார், உண்மையாக சொல்ல போனால் நல்லா நடிப்பார். சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கும்போதே துருன்னு நடிப்பார். அவர் ஆக்டிங்லாம் நல்லாயிருக்கும், ஆனால் ஆக்டிங்க்கு சினிமாவில் நடிக்கிறதை விட வெளியில் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை போட்டு கொடுக்குற குடைச்சல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பயங்கரமான டார்ச்சர்னு சொல்லுவாங்க. சில ஆர்டிஸ்ட்லாம் எப்படின்னா, எப்போ ட்ரபுள்சம் ஆர்டிஸ்ட், இவங்களை ஹேண்டில் பண்ணவே முடியாது, இவங்களை வச்சு படம் எடுக்கிறதுக்கு எடுக்காமல் இருக்கலான்னு டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்லாம் என்ன செய்வாங்கன்னா, படம் முடியும் போது வெறுத்துருவாங்க, கமிட் பண்ணிடுவாங்க தெரியாமல். அப்படி இவரை கமிட் பண்ணவங்க யாருமே சந்தோஷமாக படம் முடிச்சதாகவே இல்லை. எல்லாருமே எப்பா இந்த படம் முடிஞ்சிச்சு, இந்த மகேந்திரன் சீன் முடிஞ்சிச்சு, அப்போ அனுப்புங்கப்பா சம்பளத்தை கொடுத்து அப்படிங்கிற லெவலில் தான் இவர் வந்து எல்லா இடத்துலையும் நடந்திருக்காரு. ஸோ அவர் மாஸ்டருங்கிற அந்த மெச்சூரிட்டிலேருந்தே வரவே இல்லை, அதே மெச்சூரிட்டியில் தான் இருக்கார், சின்ன பையன் மெச்சூரிட்டியில். ஆனால் அவர் வந்து மிஸ்டர் மகேந்திரன் கூப்பிடணுங்கிறாரு. அப்போ மிஸ்டர் மகேந்திரன் மாதிரி கூப்பிட்டுன்னா அந்த மாதிரி பேசணும்ல. இப்போ சமீபத்தில் அந்த வீடியோவில் பேசியிருக்கிறதெல்லாங்க நீங்கள் வந்து நம்பவே மாட்டீங்க. ஆட்டிடியூட் இதெல்லாம் அப்படின்னா ஆட்டிடியூட். இவர் வந்து ஒரு 4-5 படம் என்னமோ நடித்தார், ஹீரோவெல்லாம் நடித்தார். அப்புறம் லேபிள்னு ஒரு படம் நடித்தார், அதில் கெட்ட வார்த்தையாக பேசுவார், எல்லாம் கெட்ட வார்த்தை, பேசுகிறதெல்லாம் கெட்ட வார்த்தை, கையிலேயே மடித்து கட்டிட்டு கண்டபடி பேசிட்டு இருப்பார். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாரு, கோவம் வந்தால் கெட்ட வார்த்தை தானே பேசுவாங்க, கோவம் வந்தால் கெட்ட வார்த்தை பேசுவாங்களா? என்னங்க இது நியாயம்? கோவம் வந்தால் கெட்ட வார்த்தை பேசணும்னு எதாவது அவசியம் இருக்கா? கோவம் வந்தால் நான் கேட்குறேன், கோவம் வரவங்க எல்லோரும் கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்காங்களா? அவர் விளக்கம் கொடுக்குறாரு. கேட்குறாரு ஒரு நிருபர், என்னங்க அந்த படத்தில் நிறைய பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, கோவம் வந்தால் கெட்ட வார்த்தை தானே பேசுவாங்க, அது கோவம் வர கேரக்டர் கெட்ட வார்த்தை பேசியிருக்கேன் அப்படின்னு அதை நியாயப்படுத்துகிறார்.
அதாவது ஒரு விஷயத்தை அவர் கேட்குறாரு ஒரு நிருபர், இப்போ நீங்கள் என்ன சொல்லணும், இல்லை சார் அந்த கேரக்டருக்கு அது தேவைப்பட்டது, நான் வந்து டேரக்டர் சொன்னார், அப்போ கூட நான் டேரக்டர்கிட்ட கூட கேட்டேன் சார், கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கே சார், என்ன சார்னு சொன்னேன். இல்லைப்பா இது கேரக்டர் நீ நடிக்கணும் அப்படின்னு சொன்னார், நான் நடித்தேன் சார். டேரக்டர் சொன்னால் நான் நடித்தேன் சார்னா வேலை முடிச்சு எஸ்கேப் ஆகலாமா, அதுக்கு வந்து கோவம் வந்தால் கெட்ட வார்த்தை தான் பேசணும். அப்புறம் இப்போ இந்த கரண்ட்டை பற்றி கேட்குறாரு ஒரு நிருபர். அவரெல்லாம் முதல்ல என்ன தெரியுமா, இந்த பேட்டி எடுத்தாங்கல்ல அவரை தான் நான் வந்து குறை சொல்வேன். அந்த பேட்டி எடுத்த பையன், அந்த நிருபர், அந்த ஊடகவியாளர், அவர் வந்து இப்படி பேசுகிறாருல, இவர் கவுண்டர் பண்ணி கேட்கணும்ல, என்ன நான் என்ன கேட்குறேன், இது என்ன இஷ்யூ, இது வந்து இது கரண்ட் இஷ்யூ, இது கரண்ட் இஷ்யூ, அது ரொம்ப முக்கியம். இப்போ இன்றைக்கி ஓடிட்டு இருக்கு இந்த இஷ்யூ. போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் வெயிலில் கரண்ட் இல்லாமல் கூட்டமாக நைட் 2 மணிக்கு வெளியில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். கரண்ட் இல்லை அப்படின்னா அது சாதாரணமாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. 1 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா கூட நம்ம வாழ்ந்து பழகிட்டோம், அது ரொம்ப முக்கியம். வாழ்ந்து பழகிட்டோம். ஒரு ஃபேன் இல்லாமல் நம்ம முடியாதுங்கிற அளவுக்கு நம்ம வாழ்ந்து பழகிட்டோம். நம்ம ஊட்டி கொடைக்கானலில் இருக்கோம், மெட்ராஸில் இருக்கோம், சென்னை வெயில் எப்படி கொளுத்தி எடுக்குது. அதுவும் இல்லாமல் தமிழ்நாடே வந்து ஒரு வெயில் காலம்னா கொளுத்தி எடுக்கும். மே மாதம் சேலத்துலேருந்து எல்லா பகுதியும் கொளுத்தி, தூத்துக்குடியில் போனால் என்ன குழுன்னு இருக்க போதா. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய வெப்பநிலை அப்படி இருக்கணும் போது அந்த நேரத்தில் கரண்ட் இல்லைன்னா அவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. கரண்ட் இல்லைன்னா என்ன நடக்குங்கிறது இந்த பையனுக்கு தெரியவே இல்லை. ஒரு மூட்டை தூக்குறவன் நைட் 2 மணி வரைக்கும் மூட்டை தூக்குவான். ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டு வேலை பார்க்குறவன் லோடு 2 மணி வரைக்கும் இறக்கிட்டு வருவான். இந்த மாதிரி வந்து ஒரு நைட்டில் நிறைய நீங்கள் சென்னையில எல்லாம் பார்க்கலாம். சைக்கிளில் போய் டீ காப்பி விற்பாங்க, அந்த பிஸ்கெட் விற்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு வந்து படுக்க வருவாங்க. அப்போ கரண்ட் இல்லைன்னா எப்படி படுப்பாங்க, எப்படி தூங்குவாங்க? குழந்தைங்க வந்து கரண்ட் இல்லைன்னா தூங்காது. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகணும், அடுத்த நாள் வேலைக்கு போகணும். கை குழந்தைங்க எவ்வளோ பேர் வீட்டில் இருக்கும். கை குழந்தைங்களெல்லாம் குழந்தை கரண்ட் இல்லைன்னா அழுவாங்க. இது இல்லாமல் பாருங்களேன், மதுரை வயலில் ஒரு வயசானம்மா, ஒரு பெரியம்மா பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டியம்மா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வைக்க முடியாமல் ஒரு 6 மணி நேரம் தொடர்ந்து கரண்ட் இல்லாமல் அவங்க இறந்தே போயிட்டாங்க. ஆளே இறந்து போயிட்டாங்க. ஸோ எவ்வளவு கிரிட்டிக்கலான, எவ்வளவு முக்கியமான ஒரு இஷ்யூ இது. கரண்ட்டு வந்து மின் தடை அப்படிங்கிறது, மின் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏன் இருக்குது, என்ன இருக்குங்கிறது இவ்வளோ முக்கியமாக இருக்குது. கரண்ட்டினுடைய இம்பார்ட்டண்ட்டே இவருக்கு தெரியல. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களையும் விளக்கெல்லாம் இருக்காது, கிராமங்கள்லாம். இப்போ வந்துருச்சு. நம்ம நல்லா அட்வான்ஸ் ஆகிட்டோம். நான் சொல்கிறது ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடினா தெருவிளக்கு இருக்கும். அந்த தெருவிளக்கு கீழே வந்து படித்து விஞ்ஞானியானவன், ஐபிஎஸ் ஆனவன், போலீஸ் ஆஃபீஸர் ஆனவங்க, இப்படி எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க. தெருவிளக்கில் படித்து வந்து ஞானம் பெற்றவர்களையே நம்ம அப்துல் கலாம் ஐயாவே எடுத்துங்களேன். தெருவிளக்கில் படித்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கரண்ட்டினுடைய இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ இருக்குது. விவசாயிகளுக்கு அவங்களுக்கு தண்ணி மோட்டருக்கு கரண்ட்டு தேவை, ஃபேக்ட்ரி நடத்தினா கரண்ட்டு தேவை, உற்பத்தினா கரண்ட்டு தேவை, எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு கரண்ட்டு தேவைன்னும் போது அதை அசால்ட்டாக அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறது சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணும்போது சொல்கிறாரு, கரண்ட் இல்லையா, என் வீட்டில் வந்து கரண்ட் எடுத்துங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அணுமின் நிலையம் வச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா காற்றாலை வச்சிருக்காரு. அவரோட வீடே வாடகை வீடுன்னு சொல்றாங்க. அதாங்க, அவர் வீடே வாடகை வீடு. ஆனால் அவர் என்ன தெரியுமா, ஜம்பட்டமா உட்காந்துட்டு கரண்ட் இல்லையா, என் வீட்டில் வந்து எடுத்துங்க, என் வீட்டில் வந்து எடுத்துங்க. உங்கள் வீட்டில் எங்கள் தமிழ்நாட்டிலே கரண்ட் இல்லைன்னா அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க. தமிழ்நாட்டில் மின்தடை இருக்குது, தமிழ்நாட்டில் பிரச்சனை தானே இது. அப்போ உங்கள் வீட்டில் மட்டும் எப்படி இருக்கும்? உங்கள் வீடு மட்டும் இந்த பக்கத்து மாநிலத்தில் இருக்குது, ஆந்திராவில் இருக்கா இல்லை கர்நாடகாவில் இருக்கா? அவங்க வீட்டில் ஜென்ரேட்டர் இருக்குது. அவங்க வீட்டில் ஜென்ரேட்டர் இருக்குது. ஜென்ரேட்டர் வச்சு எவ்வளோ கரண்ட் கொடுப்பீங்க? அதான் சொல்லுங்கள், சிறு புத்தி, குறுகிய புத்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த புத்தியை வச்சு என்ன பண்ண முடியும்? அது இந்த மாதிரி வந்து என் வீட்டில் வந்து கரண்ட் எடுக்குன்னு சொல்கிறாருல்ல. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் கழித்து ஒரு 3000-4000 பேர் அனுப்பிச்சி விடணும் ஒரு வீட்டுக்கெலாம். அனுப்பிச்சி போய் ஆளுக்கு ஒரு வயர் எடுத்துகிட்டு போய் எனக்கு கரண்ட் கொடு, எனக்கு கரண்ட் கொடு, மகேந்திரன் கரண்ட் கொடுங்க, மகேந்திரன் கரண்ட் கொடுங்க மகேந்திரன் கத்த விட்டோன்னு வச்சுங்க. தெரியும் அந்த சீரியஸ்னஸ் எவ்வளோன்னு. மக்கள் ஒரு 5000 பேர் போகணும் ஒரு வீட்டுக்கு, கரண்ட் கொடுங்கன்னு கேட்கணும். அப்போ கரண்ட் அவர் கொடுக்குறாரான்னு பார்ப்போம். அதோட புத்திசாலித்தனமாக பேசுகிறாரு. அதாவது சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறாரு. அது வந்து சோலார் சிஸ்டமே கிடையாது, சோலார் பேனல். அவர் வந்து சொல்கிறாரு, அது நேரடியாக 2 வயர் எடுப்பாராம், சூரியன்லேயே போய் கனெக்ட் பண்ணுவாராம், கனெக்ட் பண்ணி சின்னதாக 2 மோட்டர் வச்சுருப்பாராம், அதை ஓட்டி ஃபேனை ஓட்டி அவர் படுத்து, நான் சோலார் சிஸ்டம் வச்சு படுத்துப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களும் சோலார் சிஸ்டம் போடுங்க அப்படிங்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், 100 யூனிட் 200 யூனிட் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்கம்மா? மக்கள் வந்து அடித்தட்டு மக்கள் அந்த 100 யூனிட்டுக்கான காசை கூட கட்ட முடியாமல் இருக்காங்க, அந்த 200 யூனிட்டுக்கான காசை கூட கட்ட முடியாமல் இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்காங்க. மக்களுக்கு அரசாங்கம் இலவசமாக எதாவது செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுல அது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதைவே கட்ட முடியல, அந்த 100 யூனிட் 200 யூனிட்டுடைய காசே கட்ட முடியலன்னு தான் இது கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த சோலார் பேனல் எல்லார் வீட்லேயும் போட முடியுமா? எல்லாருக்கும் வசதி இருக்குமா? கிராமங்களில் இருக்கிற எல்லா இடங்களையும், தமிழ்நாடு எவ்வளோ பரந்த மாநிலம், அதில் இருக்கிற எல்லா லூக்கன்
இன்னொரு கார்னரில் வந்து சோலார் சிஸ்டம் போட்டு எல்லாரும் வந்து குடிசையிலேருந்து ஓட்டு வீட்டிலேருந்து எல்லாம் நாங்கள்லாம் சோலார் சிஸ்டம் போட்டு இவர் சொல்றதை பற்றி போட முடியுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? பொருளாதாரம் அனுமதிக்குமா? இது எதையுமே புரிஞ்சுக்காம சோலார் சிஸ்டம் வந்து நீங்களும் போட்டுக்கங்க, சிஸ்டம் வேற, சோலார் பேனல்லாம் சொல்ல மாட்டேங்கிறேன், சோலார் சிஸ்டம் நீங்களும் போட்டுங்க, நான் வந்து சூரியன்லேயே சொருகி வயர் எடுத்துக்கிறேன், இவருக்கு அனுப்பணும், இவர் வீட்டுக்கு அனுப்பிச்சு இவர் வீட்டில் இருக்கிற அந்த மெயின் சுவிட்ச் இருக்குல்ல அதில் வந்து எல்லாரும் 5000 பேரை வந்து வயரை சொருகி கரண்ட் எடுத்தாங்கன்னா இவர் வந்து கரெக்டாக வருவார். அது இல்லாமல் சொல்கிறாரு, நீங்கள் போய் மைக்கை நீட்டி கரண்ட் ஏன் இல்லைன்னு கேட்டால் கரண்ட் வந்துருமா? இவர் அது பேச்சை பாருங்க, கரண்ட் வந்துருமா? கேள்வி கேட்காதீங்க, அவர் தான் சொல்கிறாரு, கேள்வி கேட்காதீங்க. அறிவு இருக்கா? கேள்வி கேட்டாதான் எதுவுமே வந்து பதில் கிடைக்கும். ஒருத்தன் கேட்டாதான் இன்னொருத்தன் பதில் சொல்ல முடியும். அதாவது கேள்வியை அவரை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க அப்படி கூட இல்லை, 6 மாசம் கேட்காதீங்க அப்படிங்கிறாரு. அது 6 மாசம் கேட்காதீங்க, கேள்வி கேட்காதீங்க அப்படிங்கிறாரு. கேள்வி கேட்டால் தான் ஞானம் பிறக்கும். இது கூட ஒரு தெரியல. இன்னொன்று கட் பண்ணி இப்போ சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு. ஒரு இந்த ஆட்சிக்கு முன்னாடி இந்த ஒரு பனியனை போட்டுட்டு எதா இருந்தாலும் கேளுங்க, தட்டி கேட்டால் தான் நியாயம் கிடைக்கும், கேள்வி கேளுங்க அப்படின்றாங்க. அதை இப்படி போட்டு இப்படி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவ இப்போ பேசுகிறேன், கேள்வி கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க. கீழே வந்து இந்த சுதாகர் கோபி இருக்காங்கல்ல, அவங்க வந்து நக்கலாக சிரிக்கிற அந்த வீடியோலாம் போட்டு பயங்கரமாக ட்ரால் பண்ணி அடின்னு அடிக்கிறாங்க, வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அறிவு இல்லை. இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? காலையில் விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காரு. நான் வந்து சரியாக தான் சொன்னேன், இவர் சரியாக சொன்னாலும் அது அவர் எனக்கு கொடுக்குற விளக்கம் பார்த்தீங்களா? விளக்கத்தை பாருங்க, இந்த விளக்கண்ணை கொடுக்குற விளக்கத்தை பார்த்தீங்களா? இதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர் சரியாக சொன்னார். என்ன சரியாக சொன்னார்? இவர் வீட்டிலேருந்து கரண்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறது சரியா? இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக இவர் கரண்ட் கொடுப்பாரா? இவர் என்ன அரசாங்கமா? இவர் யாருங்க? இவர் என்ன புத்தியோட பேசுகிறாரு? அப்படி இருக்கு சொல்லிட்டு சோலார் பேனல் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, நான் வந்து சூரியன்லேருந்து எடுத்துப்பேன், எனக்கெல்லாம் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்லிட்டு மக்களை எல்லாம் வந்து டெம்ப் பண்ணி கோவப்படுத்தி ஆக்ரோஷமாக வந்து இவர் பேசுனது வந்து எல்லாரும் இன்னைக்கு வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க. நான் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான 2 பேர் இவரை பற்றி பேசவே மாட்டாங்க, அவங்களாம் பேசுறதுக்கு வரைய மாட்டாங்க மீடியாவுக்கு, அவங்க பேசிட்டு இருக்காங்க. என்னடா அந்த மாஸ்டர் மகேந்திரன் இவர் வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா எல்லாரையும் கோவப்படுத்திட்டான் அந்த பையன். அப்படி பேசிட்டு நீ சொல்கிறான், நான் கரெக்டாக தான் பேசினேன், அது சரியாக புரிஞ்சுக்காது, நீங்கள் தான் தற்குறி அப்படிங்கிறான். என்ன மைண்ட் செட்டு? இந்த மைண்ட் செட்டை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அப்போ என்ன மூளை? இந்த மூளை அறிவான மூளை, ரொம்ப வந்து பொருள், அதாவது பொருளோட பேசக்கூடிய மூளை. இந்த மூளையை எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா தனியாக பதப்படுத்தி நம்ம மியூசியத்தில் வைக்கணும்னு நினைக்கிறேன் நான். இப்படிப்பட்ட மூளையா அப்படின்னு ஒரு 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சு கேட்பாங்க, என்னங்க ஒரு மூளையை வந்து மியூசியத்தில் வந்து பதிவு பண்ணி மாஸ்டர் மகேந்திரன், அங்கேயும் மாஸ்டர் தான் போடுவாங்க, மிஸ்டர் போட மாட்டாங்க, மாஸ்டர் மகேந்திரன் மூளைன்னு போட்டு வச்சுருக்கீங்களே, யாருங்க அந்த மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்னு கேட்டான்னு வச்சுங்க, அவர் பக்கத்தில் இதை போடணும். இது சொன்னார்ல, கேள்வி கேளுங்க அப்படின்னால அதை போட்டு அப்படியே உடனே பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்காதீங்க அப்படின்னால அதை போடணும். அப்போ மக்களே புரிஞ்சுப்பாங்க, ஓ அப்போ சரிதான், இந்த மூளையை வந்து பாதுகாக்க வேண்டிய மூளை, இந்த மூளை வந்து மக்களுக்கு தேவையான மூளை, இந்த மக்களுக்கு இந்த மூளைக்கு வந்து என்றைக்குமே அழிவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து என்ன பேசுகிறாருன்னு தெரியலம்மா. பொருள்பட பேசுகிறாரா, பொருளோட பேசுகிறாரா, புரிஞ்சு பேசுகிறாரா, புரியாமல் பேசுகிறாரா? ஒரு நடிகனாக வந்து இது வரைக்கும் எந்த வெற்றி படமே கொடுக்கல, ஏற்றுக்கல, மக்கள் வந்து வெற்றி படமும் கொடுக்கல, ஏற்றுக்கவும் இல்லை. நடிகனாக அவர் வந்து ஒரு ஜீரோ. ஆனால் அவர் வந்து தன்னை ஒரு ஹீரோவாக நினச்சிக்கிட்டு ஒன்றுமே இல்லாத ஒருத்தர், அதாவது எம்டி காலி டப்பான்னு சொல்லுவாங்க, காலி பெருங்காய டப்பா. அவர் வந்து அதில் வந்து பெருங்காயெல்லாம் கிடையாது, அந்த வாசனை இருக்கும், எடுத்து போது பார்த்தீங்கன்னா பெருங்காய வாசனை வரும். அந்த மாதிரி காலி பெருங்காய டப்பா இவர் வந்து உட்காந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சவுடாளுங்க, அவ்வளவு ஆட்டிடியூடுங்க. ஏன் இப்படி ஆட்டிடியூடாக பேசுகிறாரு, எதனால் இப்படி ஆட்டிடியூடாக பேசுகிறாரு? இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறு. இது வந்து சின்ன பையன், கண்டிக்கணும், நம்ம கண்டிக்காமலாம் இருக்கக்கூடாது. கண்டிச்சா கேட்க மாட்டார் போலயே, இன்னைக்கு வந்து நீங்கள் தான்டா தற்கொலைங்கிறாரு, அப்புறம் நம்ம எப்படி கண்டிக்கிறது? இவரை நம்ம கண்டிச்சு என்ன பண்ணுறது? கேரளாவோட ஏர்போர்ட்டில் சோலார் பேனலில் தான், அதை அப்போவும் சோலார் சிஸ்டம்னு தான் சொல்கிறாரு, சோலார் பேனலில் தான் கரண்ட் எடுக்கிறாங்க. அப்போ நான் சொன்னதில் என்ன தப்புன்னு கேட்குறாரு. இங்கே அடித்தட்டு மக்கள் பொருளாதார ரீதியாக எவ்வளோ அதில் அஃபெக்ட் ஆவாங்கலாம் யோசிக்காமல் நான் கரெக்டுங்கிற ஒரு ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த நம்ம மக்களுடைய கஷ்டம், மக்களுடைய வேதனை, மக்களுடைய வலிகள்
இதெல்லாம் வந்து எதுவுமே புரியாதவன் தான் இப்படி பேசுவோம். அது ஒரு மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத புரிந்தா அப்படிப்பட்ட நபர் வந்து இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் தான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் நடிகனும் கிடையாது, நீங்கள் ஒரு ஸ்டாரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்படி ஒன்றுமே இல்லாத ஜீரோவாக இருக்கும் போதே நீங்கள் வந்து இவ்வளோ ஆட்டிடியூடாக பேசுகிறீங்கன்னா, உங்களை ஒரு பெரிய ஹீரோவாக ஆக்கிட்டாங்க மக்கள் அப்படின்னா நீங்கள் எப்படி பேசுவீங்க? கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலம்மா. ரஜினிகாந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பணிவு, கனிவு, தன்னடக்கம் எல்லாம் இருக்கு அவர்கிட்ட. அந்த மனுஷனுடைய வெற்றிக்கு என்ன காரணம்? இதெல்லாம் தான் காரணம். உங்களுடைய தோல்விக்கு என்ன காரணம்? இதெல்லாம் தான் காரணம். சின்ன பையன் நம்ம வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா மறுபடியும் வந்து நீங்கள் தான் தற்கூறின்னு சொன்னால் அதை நம்ம விமர்சனம் பண்ணாமல் இருக்க முடியாது, பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு எல்லாருமே தள்ளப்பட்டாங்க. அது இனியாவது இது வந்து தவறுன்னு உணர்வார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு உணர மாட்டார். அதுதான் வந்து ரியாலிட்டி. ஓகே, ரொம்ப நன்றி சார் உங்களோட கருத்துக்களுக்கும் உங்கள் நேரத்துக்குமே. நன்றி.